பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்து வருவதாகவும் இதன் காரணமாகவே இந்தியாவில் அண்மைய காஷ்மீர் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறி சர்வதேசத்தில் பிரசாரத்தை மேற்கொள்ள இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு ஒன்றை அமைக்கவிருக்கிறது. இந்த குழு சர்வதேசத்தில் சென்று பாகிஸ்தானுக்கு எதிராக பிரசாரத்தில் ஈடுபடவிருக்கிறது. இந்த குழுவில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய உறுப்பினரான சசி தரூர் இந்த குழுவுக்கு தலைமை தாங்கவிருக்கிறார். அண்மை காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தூர் ராணுவ திட்டம் தொடர்பாக சிறந்த பிரசாரத்தை மேற்கொண்டிருந்த சசி தரூர் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குவது முக்கிய விடயமாக கருதப்படுகிறது. அத்துடன் தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் நரேந்திர மோடிக்கு எதிராக செயல்படும் அரசியல்வாதிகள் பலரும் இந்த குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். இது இந்தியர்கள் ஒருமித்த வகையில் சர்வதேசத்திடம் சொல்லும் செய்தியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா என்று பல நாடுகளுக்கும் சென்று இந்தியா தொடர்பான தமது நிலைப்பாட்டை அந்த நாடுகளுக்கு விளக்க உள்ளார்கள். இதன்போது பாகிஸ்தான் தொடர்பான அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்துக்களை இந்த நாடாளுமன்ற குழுவினர் எடுத்துரைக்கவிருக்கின்றார்கள். 2025 மே 23 இந்த குழுவினர் வெளிநாடுகளுக்கு பயணமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன என்றாலும் கூட இது தொடர்பான உத்தியோகபூர்வ முடிவுகள் இன்னும் மத்திய அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை என்றாலும் முழுமையான தயார் நிலை தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சர்வதேசத்தில் மாத்திரமல்ல உள்ளூரிலும் மக்கள் மத்தியில் பாரிய செல்வாக்கை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 போர்களில் இதுவரை ஈடுபட்டிருக்கின்றன. எனினும் இந்த போர்களினால் 2 நாடுகளுக்கும் எவ்வித பயன்களும் ஏற்படவில்லை. இதனை கருத்தில் கொண்டு 2 நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன்போது காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாகவும் விவாதிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடு. அந்த நாட்டுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக செயற்பட பாகிஸ்தான் தயங்காது என்றும், அண்மையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது பாகிஸ்தானிய ராணுவ வீரர்களும் பொதுமக்களும் இணைந்து நாட்டுக்காக செயற்பட்டமை சிறப்புக்குரியது என்று ஷரீப் தெரிவித்திருக்கிறார். 2 நாடுகளும் அமைதியான வழியில் செல்லுமாக இருந்தால் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் உதவி புரியும் என்றும் ஷரீப் இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார்.